அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம முடவாட்டுக்கால் வச்சு சூப் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த முடவாட்டுக்காலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும். மேலே முடியாக இருக்கும். கொஞ்சம் தோல் ஹார்டாக இருக்கும். அதை நல்லா சீவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதில் தண்ணி, நான் ஒரு 4 டம்ளர் மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதோட 4 மடங்கு தண்ணி சேர்த்து நம்ம சூப் செய்யணும். இது ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த முடவாட்டுக்கால் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி அதில் நான் 1 கிளாஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போது இதில் ஒரு 3 கிளாஸு ஆட் பண்ணிவிட்டு நான் அதை கொதிக்க விட போகிறேன். அதுக்கு முன்னாடி அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதில் அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு, எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஃப்ளேவராக ஆட்டுக்கால், நம்ம எப்படி ஆட்டுக்கால் சூப் செஞ்சு குடிக்கிறோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஃப்ளேவர் அப்படியே ஆட்டுக்கால் மாதிரி தான் இருக்கும். இது மூட்டு வலி உள்ளவங்க, அதுக்கப்புறம் போன் வீக்னஸாக உள்ளவங்க, இவங்கெல்லாம் அடிக்கடி இதை செஞ்சு குடித்தா அவங்களுக்கு க்யூர் ஆகும். வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் செஞ்சு குடிக்கலாம். அடிக்கடியும் செஞ்சு குடிக்கக்கூடாது, ஏன்னா இது ஹீட் ஆகும். ஸோ ஒரு 2 டைம்ஸ் வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி செஞ்சு குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. இது பாடி வீக்னஸ், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க, இது எல்லாத்துக்குமே நல்லது. முக்கியமாக மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இந்த முடவாட்டுக்கால் சூப் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது. ஸோ 15 மினிட்ஸ் இப்போ சூப் நல்லாவே கொதிச்சிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக குடிக்கும் போது பெப்பர் பவுட்ரு நம்ம சேர்த்துக்கிட்டு சூடாக குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம முடவாட்டுக்கால் சூப் ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.